ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் 22வது பாசுரம் அங்கன்மா ஞாலத்து. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தினை மங்களாசாசனம் செய்கின்றாள்? அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து, அதாவது அரசர்கள் தன்னுடைய அகங்காரத்தை ஒழித்து எம்பெருமானுடைய திருவடியில் சரண் புகுந்து அப்படின்னு இங்கு தெரிவிக்கிறாள் ஆண்டாள். இதனை பெரியாழ்வார் கொன்னவில் கூர்வேல்கோன் நெடுமாறன் தென்கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே அப்படின்னு திருமாலிருஞ்சோலையை மங்களாசாசனம் பண்ணுறார். இதையே கூரத்தாழ்வான் இதமிமே சுணுமோ மலையத்வஜம் நிரூபமிகன்னு சுந்தரபாகுஸ்தவத்திலையும் தெரிவிக்கிறார். இதை கொண்டு பார்க்கும்போது அரசர்கள் எல்லாம் திருவடியில் தன் அகங்காரத்தை ஒழித்து தென்னன் திருமாலிருஞ்சோலையில் அழகர் மலையில் சரணடைந்தனர். அதனால் இந்த திருப்பாவையில் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசம் பேசப்படுகிறது. அங்கன்மா ஞாலத்து திருமாலிருஞ்சோலை.